சினிமாவில் ஒரு படத்தில் ஒரு நடிகை நடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த நடிகை யாருமே திரும்பி கூட பார்த்துருக்கோம், கண்டு கூட மாட்டோம். ஸோ அப்படி இருக்க நடிகை அப்புறமா டோலிவுட் பாலிவுட்னு போய் பெரிய ஃபேமஸ் ஆன பிறகு தான் அந்த நடிகை நடித்த படத்தையே நம்ம அப்போ பார்ப்போம். அப்படிப்பட்ட 3 நடிகையை பற்றி பார்ப்போம். இதில் நம்பர் 1 யாருன்னா பூஜா ஹெக்டே தான். பூஜா ஹெக்டே நடித்த முகமுடி டயத்தில் அவங்கள பற்றி யாருமே கண்டு கூட இல்லை. அப்புறமா 10 வருஷம் ஆகி இப்போதான் பூஜா ஹெக்டே நடித்த முகமுடி பார்க்கும்போது முகமுடியிலே இவங்க நடிச்சிருக்காங்களா அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணும். ஸோ அந்த ஒரு சாங் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஆனால் சில பேருக்கு அதோட பார்க்காம இருந்திருக்கலாமே. 2வது யாருன்னா இலியானா தான். ஸோ கேடி படத்தில் 2006லேயே நடிச்சிருந்தாங்க. ஆனால் அப்போல்லாம் அவங்கள திரும்பி பார்க்கவே இல்லை. நண்பன் படம் வரும்போது தான் நண்பனுக்கு முன்னாடி இந்த படம் நடிச்சிருக்காங்களான்னு திரும்பி பார்த்தோம் எல்லாருமே. 3வது லிஸ்ட் யாருன்னா, இந்த லிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும், ஆனாலும் சொல்லிதானே ஆகணும். இந்த லிஸ்ட் யாருன்னா எல்லாருக்குமே தெரியும், ஆனாலும் இந்த லிஸ்ட்ல கண்டிப்பா சேர்க்கணும். பிரியங்கா சோப்ரா. ஸோ 2002ல தமிழ் படத்துல நடிச்சிருந்தாங்க விஜய் அவர்களோட. அப்பெல்லாம் அவங்கள யாருமே கட்டிக்கல. இன்னைக்கு பார்த்தா ஹாலிவுட்டே கலக்குறாங்க. ஒரு இந்தியன் ஆக்டரா போய் ஹாலிவுட்டே அவங்க தான் வந்து ஃபீமேல் ஓரியன்டாவே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க.